sometimes we see a big gap between the Christianity which the Bible presents and the actual Christianity that we are practicing. சில நேரங்களில் வேதம் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறதான அந்த கிறிஸ்தவத்திற்கும் நாம் பயிற்சி எடுத்துக் கொள்கிறோமே அல்லது பழகுகிறோமே அந்த கிறிஸ்தவத்திற்கும் பல வித்தியாசங்கள் காணப்படுகிறது. There's a gap. அங்கே ஒரு இடைவெளி காணப்படுகிறது. So we ask, why is that happening? ஆண்டவர் நாம் சில நேரங்களில் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேள்வி கேட்கிறோம். The church in the Bible is called the bride of Christ, but the church that is in which we see around us doesn't have those characteristics. வேதத்தில் காணப்படுகிறதான சபை கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. ஆம், நாம் காண்கிறோமே அந்த சபைக்குள் அது நாம் காண்கிறதான இந்த சபை கிறிஸ்துவ மனவாட்டியை போலதான சுவாபங்களுடையதாய் இருக்கிறதா? We don't find it. அந்த சுவாபங்களை நாம் இங்கே காண்கிறதில்லை. When you look at the apostles and the believers of the first century, their standard was quite different, but we are not like that now. முதலாம் நூற்றாண்டிலே நாம் காண்கிறதான அப்போஸ்தல சபைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே அநேக காரியங்கள் அந்த கிறிஸ்துவின் மனவாட்டிக்குரிய காரியங்கள் காணப்பட்டன. ஆனால் இங்கே அது இல்லை. So why is that gap? Why are we failing? And why is there a gap like this? ஏன் நாம் இப்படி தோற்று போகிறோம்? ஏன் இப்படி ஒரு இடைவெளி காணப்படுகிறது? Especially in the matter of holiness, why is there a big gulf between us and attaining the character of Christ? விசேஷமாக பரிசுத்தம் என்கிறதான ஒரு சுவாபத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிலே கிறிஸ்துவுக்கும் நமக்கும் அந்த கிறிஸ்துவின் மனவாட்டி சபைக்கும் நமக்கும் பல தூர இடைவெளி காணப்படுகிறது. See, one reason is the battle is more intense today than those days. ஒரு காரணம் என்னவென்றால் அந்நாட்களை காட்டிலும் இந்நாட்கள் யுத்தம் மிக அதிகமாய் காணப்படுகிறது. Those days there were no cinemas, no cigarettes. நீங்கள் பல அந்த நூற்றாண்டை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்நாட்களிலே எந்த சினிமாக்களும் கிடையாது. No cigarettes. புகைப்பிடித்தலும் கிடையாது. The sins of those days were very small in variety compared to today. இன்றைக்கு நாம் அதை ஒப்பிடும் பொழுது பாவங்கள் அந்நாட்கள் இவ்வளவு வித்தியாசமுடையதாய் அவ்வளவு பலவிதங்களாய் காணப்படவில்லை. Those days they had to go after sin. Today sin is coming to our house itself. அந்நாட்களிலே பாவத்தை பின்தொடர்ந்து தேடித்தான் போக வேண்டும். ஆனால் இந்நாட்களிலோ பாவம் நம்மை நோக்கி தேடி நம்முடைய வீட்டிற்கு வருகிறது. A few years ago, if you had to see a movie, you'll have to buy a ticket and enter into a cinema theater. Today you have it in CDs, you have it in pen drives, you have it in cell phones, you have it in iPods, you have it in the internet. Anytime, anywhere, any movie is available. அந்நாட்கள் கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் ஒரு சினிமா பார்க்க வேண்டும் என்றால் பல மைல் தூரங்கள் போய் ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் அங்கே டிக்கெட்டை வாங்கி அதன் மூலமாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கோ வீட்டிலே தானே அது ஒரு சிடியாக அல்லது ஒரு பென் டிரைவாக அல்லது இன்டர்நெட் மூலமாக நமக்கு நேரடியாய் இலவசமாய் உடனடியாக கிடைக்கக்கூடியதாய் இருக்கிறது. You could see only what they flash in the theater, but today you can see in your house any movie at any time. அந்நாட்களில் என்ன ஒரு சினிமா தியேட்டரில் என்ன ஒரு சினிமா ஓடுகிறதோ அதைத்தான் நீங்கள் போய் பார்க்க வேண்டும். ஆனால் இந்நாட்களில் உங்களுக்கு பிடித்த எந்த விதமான சினிமாவையும் நீங்கள் உடனடியாக வீட்டில் நீங்களே போட்டு பார்த்துக் கொள்ளலாம். But at the same time, அதே வேளையில் to say because sin is greater and more available and now that's why I'm sinning is not an excuse. பாவமானது மிக பெரிதாய் இருக்கிறது, it's more available than before. அந்நாட்களை காட்டிலும் இந்நாட்கள் பாவம் மிக எளிதாய் இலவசமாய் கிடைக்கிறபடியினாலே நான் பாவம் செய்து விடுகிறேன் என்று நாம் ஒரு காரணத்தை சாக்குபோக்கை சொல்ல முடியாது. Whatever it is, Jesus is still powerful, isn't it? என்னவானாலும் சரி அதே இயேசு வல்லமையுடையவராகத்தானே இன்றைக்கும் இருக்கிறார். So I'd like to place before you 3 or 4 reasons why we fail in holiness. பரிசுத்தத்திலே நாம் ஏன் தோற்று போகிறோம் என்கிறதற்கான 3 அல்லது 4 காரணங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். First reason, முதலாவது காரணம், we human beings are always success oriented. That means we always like to succeed in life. மனிதகுலமாகிய நாம் எப்பொழுதுமே வெற்றியையே அடையும்படி நாம் விரும்புகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே எப்பகுதியிலும் வெற்றியை அடையும்படியே நாம் முயற்சிக்கிறோம். So as Christians also there is something called Christian success which the Christian society looks at as success.
கிறிஸ்தவ சமுதாயத்திலும் கூட கிறிஸ்தவ வெற்றி என்கிறதான ஒரு வெற்றி காணப்படுகிறது. அதைத்தான் கிறிஸ்தவ சமுதாயம் கிறிஸ்தவ வெற்றி என்று காண்கிறது. அதை அடையும்படி நாம் அங்கே முயற்சிக்கிறோம். One reason we fail, the first reason we fail in our Christian life is our looking, yearning for holiness is not God-centered, it is self-centered. இந்த காரியத்தில் நாம் தோற்று போகிறதான முதலாவது காரணம் என்னவென்றால், நாம் எதிர்பார்க்கிறோமே இந்த பரிசுத்தம், அது தேவனை மையப்பொருளாய் கொண்டதான பரிசுத்தம் அல்ல, அதிலே நம்மை மையப்பொருளாய் கொண்டதான பரிசுத்தத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். What do you mean by that? அதனுடைய அர்த்தம் என்ன? We are following holiness not for God's sake, not because if you do otherwise it will grieve God, but because we are success oriented, we want victory, so we are following holiness. ஏன் நாம் பரிசுத்தத்தை பின்பற்றுகிறோம் என்றால், வேறு வார்த்தைகளில் சொல்ல போனால், தேவன் அதை விரும்புகிறார். நான் பரிசுத்தம் செய்யாத பட்சத்தில் தேவனை நான் துக்கப்படுத்துவேன் என்பதற்காக பரிசுத்தத்தை நான் செய்ய விரும்புகிறதில்லை. மாறாக நான் பரிசுத்தம் செய்யும் பொழுது எனக்குள்ளே ஒரு வெற்றி உண்டாகிறது. என்னுடைய அந்த சொந்த வெற்றியை நான் அடையும்படியாகவே இப்படி நான் பரிசுத்தத்தை செய்கிறேன். It's not wrong to want victory, but to make it your first choice is wrong. பரிசுத்தம் வேண்டும், அந்த வெற்றி வேண்டும் என்று அப்படி செய்வது தவறு அல்ல. ஆனால் அதை சுய வெற்றியாக எடுத்துக்கொள்வதுதான். To make it your first choice is wrong. உங்களுடைய அந்த தெரிந்து கொள்ளுதலை முதல் தெரிந்து கொள்ளுதலாக உங்களுடைய சுய வெற்றியை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது தவறாக முடிகிறது. If you make victory your first choice, that is wrong. வெற்றியை உன்னுடைய முதல் தெரிந்து கொள்ளுதலாய் நீ எடுத்துக்கொண்டால் அது தவறு. So how should you go about it? அதை குறித்து நீ எப்படி செல்ல வேண்டும்? First of all, we must realize that every time we commit a sin, we are hurting God. நாம் ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் உடனடியாக நாம் தேவனை துக்கப்படுத்துகிறோம். So what is holiness? ஆகினாலே பரிசுத்தம் என்றால் என்ன? In one sense, it is obeying the Holy Spirit. ஒரு பார்வையில் பார்க்கும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிதலாய் இருக்கிறது. So every time we disobey the Holy Spirit, that is called sin. ஒவ்வொரு முறையும் நாம் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாமை காட்டும் பொழுது அது நமக்கு பாவமாய் முடிகிறது. So living a holy life should be, I must obey God, I must follow the Holy Spirit. That should be the holiness that we look after, and victory will be a byproduct of that. It will come automatically. ஆகினாலே இப்படி வெற்றி என்று சொல்வது என்னவென்றால், நான் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும், தேவன் சொல்லுகிறதை போல செய்ய வேண்டும் என்று அப்படி நாம் செல்வதுதான் நம்முடைய பரிசுத்த வெற்றியாக இருக்கிறது. That will be attaining holiness. அது பரிசுத்தத்தை அடைதலாய் இருக்கிறது. But victory will be a byproduct of that. ஆனால் வெற்றி என்பது இப்படி நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து செல்லும் பொழுதுதானே அது ஒரு கூட வருகிற ஒரு காரியம், கூட வருகிற ஒரு பொருளாய் இருக்கிறது. We will get the victory, but that should not be our first choice. Obeying the Holy Spirit, and thereby victory should come. நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கத்தான் செய்யும், அது இரண்டாவதாக இருக்கட்டும். ஆனால் நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அதற்கு அந்த பரிசுத்தத்தை நாம் அடைய வேண்டும். So we will get the victory, but then our joy will be in obeying the Holy Spirit. நமக்கு வெற்றி கிடைக்கும், ஆனால் நம்முடைய சந்தோஷம் என்னவென்றால் நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே. So keep that in mind. Every time we commit a sin, we are hurting God, and be very conscious about not hurting God. That is holiness. ஆகினாலே மனதில் கவனமாய் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதெல்லாம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டுகிறோமோ அல்லது எப்பொழுதெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனை நாம் துக்கப்படுத்துகிறோம். Secondly, இரண்டாவதாக, very often our second failure is when we commit a sin, we don't take responsibility for it. அடிக்கடி நாம் செய்கிறதான காரியம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் நாம் தோற்று போகிறோமோ உடனடியாக அதனுடைய உத்தரவாதத்தை நாமே எடுத்துக்கொள்வதில்லை. For example, when we commit a sin, we ask questions like, why didn't God stop it? If he could have stopped it, isn't it? உதாரணமாக, நாம் பாவம் செய்யும் பொழுது ஏன் தேவன் அதை நிறுத்தி இருக்க கூடாது? Oh, so it's not your fault, it's God's fault, isn't it? ஏன் தேவன் அதை நிறுத்தி இருக்க கூடாது என்று சொல்லுகிற அந்த பட்சத்தில் தானே உடனடியாக நீயே சொல்ல வருகிறாய், இது உன்னுடைய தவறல்ல, அது தேவனுடைய தவறாய் இருக்கிறது.
We sinners are so quick to put God in the criminal bar and we'll sit in the judgment seat and say, ask forgiveness. God has to ask us sorry. நாம் அவ்வளவு முக்கிய குற்றவாளிகளாக அல்லது தந்திர குற்றவாளிகளாக மாறி தேவனை குற்றவாளி கூண்டியிலே ஏத்திவிட்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்தபடினால் செய்ய எனக்கு நீர் வைத்தபடினால் நீர் என்னை மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம். In another way of looking at it, ஒரு மற்ற பார்வையில் அதை நோக்கி பார்க்கும் பொழுது we say it's all by grace, it's not by works. நாம் சொல்லுகிறோம் எல்லாமே கிரியையினால் அல்ல, எல்லாமே கிருபையினால் மாத்திரமே. If I'm saved, it's by grace. நான் ரட்சிக்கப்பட்டதும் கிருபையினாலே. All God's grace eventually. எல்லாமே நீங்கள் பார்க்கும் பொழுது கடைசியில் தேவனுடைய கிருபையினால் தானே ஆகிறது. So if I commit sin also, ultimately God's grace will forgive me and take me. நான் பாவங்களை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கடைசியில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையானது என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்துவிட்டு என்னை தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளும். I need more grace. எனக்கு அதிக கிருபை வேண்டும். Again God is at fault. He didn't give me grace enough. மறுபடியுமாக நாம் தேவனைத்தான் குற்றப்படுத்துகிறோம். ஏனென்றால் எனக்கு போதிய அளவினுடைய கிருபையை அவர் எனக்கு தரவில்லை. We must take the responsibility of the sin. பாவத்துக்கு செய்ததான் அந்த உத்தரவாதத்தை நாம் தானே நம்மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். When David committed a terrible sin, he writes in a psalm, against thee only have I sinned. தாவீது ஒரு பாவத்தை செய்த பொழுது அவன் இப்படி சங்கீதத்தில் எழுதுகிறான், ஆண்டவரே உமக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன். Where's that verse in Psalm 51? Which verse? சங்கீதம் 51 4. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து ஒருவருக்கேயா? ஒருவருக்கே. ஓ தேவரீர் ஒருவருக்கே. Okay. So against thee only have I sinned. The Bible says in English it's like that. Against thee only have I sinned. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே தேவரீர் உமக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். So sin hurts God. Secondly, we must take responsibility of that sin. பாவமானது தேவனை துக்கப்படுத்துகிறது. இரண்டாவது, பாவம் செய்தபடியினாலே அந்த உத்தரவாதத்தை நம்மேல் நாமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். Don't ask questions saying why didn't God stop me and I have not enough grace. Don't blame the surroundings and say the temptation is too strong, the TV is in my house, what to do, things like that. I can't avoid, I have to work and I have to browse on the internet. When you sin, you say I have sinned, full stop. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உடனடியாக மற்ற தேவனையோ மற்றவர்களை குற்றக்கார சூழ்நிலைகளையோ சம்பவங்களையோ காரணம் காட்டி, வீட்டிலே டிவி இருக்கிறது, வீட்டிலே இன்டர்நெட் இருக்கிறது, இப்படி எனக்கு சூழ்நிலை வந்தபடினால் தான் நான் இப்படி பாவம் செய்தேன் என்று மற்ற எதையும் நீங்கள் காரணமோ சாக்குப்போக்கு சொல்ல வேண்டாம். நீங்கள் பாவம் செய்த மாத்திரத்தில் நான் பாவம் செய்தேன், அவ்வளவுதான், முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். So we must take responsibility. Every time we commit sin, take responsibility for that sin. I have sinned, I am responsible. ஒவ்வொரு முறை நீங்கள் பாவம் செய்யும் பொழுது உடனடியாக நீங்கள் செய்த பாவத்திற்கு நான் தான் இந்த பாவத்திற்கு உத்தரவாதம் என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தை நீங்கள் தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். There is a doctrine called Calvinism. There's a doctrine called Calvinism. இப்படி ஒரு உபதேசம் உண்டு, கல்வாரியிசம் என்று அழைக்கக்கூடியதான உபதேசம். What they say is our salvation is 100% grace. There is no works involved. That means there's no human factor in salvation at all. அவர்கள் சொல்கிற அந்த உபதேசம் என்னவென்றால், நம்முடைய ரட்சிப்பை பார்க்கும் பொழுது 100% கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரமே, சகலமும் கிருபையினால் மாத்திரமே, அந்த மனிதனுடைய அந்த கிரியை என்கிறதான பகுதி அங்கே பூஜ்யமாகவே இருக்கிறது. So recently I was having an argument with someone who was trying to support Calvinism. சமீப காலத்தில் இந்த கல்வாரியின் தத்துவம் என்கிறதான அந்த உபதேசம் உடையவரோடு Calvinism CALVIN. Calvin, a man called Calvin, he propounded this doctrine, Calvinism. இந்த கால்வினிசம் என்கிறதா ஒரு மனிதர் கால்வின் என்கிறதான தொடங்கினதான இந்த கால்வின் அடிப்படையிலான அந்த மதத்தோடையவர் ரோடு கூட எனக்கு சமீப காலத்தில் ஒரு வாக்குவாதம் உண்டானது. So he said 100% grace, no human factor is there involved in salvation. அவர் சொன்னார், ரட்சிப்பிலே 100% கிருபையாகத்தான் இருக்கிறதே தவிர
மனிதனுடைய கிரியை என்கிறதான ஒரு கிரியை அங்கே இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டார். So if God saves a person, it's 100% grace of God. The man there has nothing to do with it. தேவன் ஒரு மனிதனை ரட்சிப்பாரே ஆகில் 100% அந்த ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் மாத்திரமே உண்டானதே தவிர அந்த மனிதனால் ஒன்றுமே இல்லை. But the truth is, we have our responsibility in salvation. We have to submit ourselves. We have to acknowledge that we are sinners. We have to confess our sins. There are things that the human being has to do. அங்கே ஒரு சத்தியம் என்னவென்றால் அந்த ரட்சிப்பு வரும் பொழுது அங்கே நாம் மனிதன் செய்ய வேண்டியதான காரியம் உண்டு. அங்கே நாம் ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய பாவ மன்னிப்பு அவனுக்கு உண்டாக வேண்டும். அவன் மனம் திரும்ப வேண்டும். அவன் அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டியதான அந்த கிரியை அங்கே இருக்கிறது. So immediately he said, உடனடியாக அவர் சொன்னார். So which means you are saying that if a man does not do that, he won't be saved. உடனடியாக அவனை பார்த்து கேட்ட கேள்வி என்ன? அப்படி என்றால் அப்படி ரட்சிப்பு வரும்பொழுது ஒரு மனிதன் பதிலில் இப்படி செய்யாமற் போகும்பொழுது அவனுக்கு ரட்சிப்பே கிடைக்காது அல்லவா என்று கேட்டார். I said no. அப்படி சொன்னேன் இல்லை. Which means his salvation depends on his works, isn't it? அப்படி என்றால் அவனுடைய ரட்சிப்பு அந்த மனிதனுடைய அந்த பிரதிக்கிரியைகளின் நிமித்தமாகவே இருக்கிறது அல்லவா என்று கேட்டார். Which means his salvation is by his works, isn't it? அப்படி என்றால் அவனுடைய ரட்சிப்பானது அவனுடைய கிரியைகளினாலே தான் அவனுக்கு கிடைக்கிறது அல்லவா என்று கேட்டார். It's not like that. அப்படி அல்ல. If without the grace of God intervening and facilitating his surrender and prodding him to surrender, saying, confess your sin, come unto me all you that labor, without the operation of the Holy Spirit, if he is simply going to on his side alone only confess his sins and say, I surrender to you, that's not enough. It won't save the man. அங்கே தேவனுடைய கிருபையானது அவனோடு கூட போய் அவனுடைய மனதை தொட்டு அவன் தன்னுடைய பாவ உணவை அப்படி உணர்ந்து அவன் உடனடியாக தன்னை முற்றிலுமாக தேவனிடத்தில் தன்னை அறிக்கையிட்டு தன்னை ஒப்பு கொடுக்க செய்வதே கர்த்தருடைய கிருபைதான். அப்படி கர்த்தருடைய கிருபை அவனுக்கு இல்லாத பட்சத்தில் ஆண்டவரே என்னை மன்னியும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அவன் சொன்ன மாத்திரத்தில் அந்த வார்த்தையினாலே அவனுக்கு அங்கு ஒரு கிரியை உண்டாகாது. So there is a major part of the grace of God plus the response of the man is there, which both work out to salvation. அங்கே தேவனுடைய கிருபை பெரிய காரியத்தை பெரிய பகுதியாய் அந்த ரட்சிப்பிலே செய்கிறது. அதிலே மனிதனுடைய அந்த உத்தரவாதமும் அவனுடைய பிரதிக்கிரியைகளும் அங்கே குறைந்த பகுதியாய் காணப்படுகிறது. But mere works without the intervention of grace won't save the man. அவன் தன்னுடைய கிரியைகளினாலே தேவனுடைய கிருபை இல்லாத பட்சத்தில் ஒரு மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. Then I asked that person, அப்பொழுது நான் அவரை பார்த்து கேள்வி கேட்டேன். If you say God is fully responsible for the salvation of a man and man has no responsibility, then what about the people who go to hell? Why didn't God save them? Why didn't God's grace come to them? அப்பொழுது நான் அவரை பார்த்து கேள்வி கேட்டேன். ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு தேவனுடைய கிருபைதானே 100% கிரியை வேண்டுமே ஆகில் ஏன் அநேக மனிதர்கள் நரகத்திற்கு செல்ல வேண்டும்? Why didn't God's grace visit them? ஏன் தேவனுடைய கிருபைகள் அவர்களையும் சந்திக்கவில்லை? If man has no responsibility in salvation, then why should they be sent to hell? மனிதனுக்கு அந்த ரட்சிப்பிலே மனிதனுக்கு எந்தவித உத்தரவாதம் இல்லாத பட்சத்தில் இந்த மனிதர்கள் ஏன் நரகத்திற்கு செலுத்தப்பட வேண்டும்? Because they didn't respond to the call of God for salvation, so they are responsible. ஏனென்றால் தேவனுடைய அந்த ரட்சிப்பின் அழைப்புக்கு அவர்கள் பதில் கொடுக்காத பட்சத்தினாலே அவர்கள் இப்படி நரகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். So every time you sin, own your responsibility. இரண்டாவது காரியம், நீங்கள் பாவம் செய்யும் ஒவ்வொரு பொழுதும் அந்த பாவத்திற்கு உத்தரவாதத்தை நீங்கள் தானே ஏற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக, we have a feeling sometimes that God tolerates the small sins and gets angry with the big ones. நமக்கு இப்படி ஒரு எண்ணம் உண்டு, தேவன் சிறிய பாவங்களை பொறுத்துக் கொள்வார், பெரிய பாவங்கள் செய்யும் பொழுது அவருக்கு நம்மேல் கோபம் வரும். So if you commit murder or adultery, then God will get angry. But if you have a little lust and if you have get a little anger, that's okay. God will, say that's all right. பெரிய கொலை செய்து விட்டாலோ அல்லது விபச்சாரம் செய்து விட்டாலோ அது பெரிய பாவம், தேவனுக்கு கோபம் வந்துவிடும். ஒரு சிறிய இச்சை வந்து விட்டாலோ or anger,
அல்லது ஒரு சிறிய கோபம் வந்து விட்டாலோ பரவாயில்லை, தேவன் அதை பொறுத்துக் கொள்வார். After all, you are a human being, so I understand. நீ மனுஷன் தானே, உன்னை எனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. Now you must realize that God won't say such words. God's wrath burns the same way for small sins and big sins. நீங்கள் தேவன் அப்படி பட்சபாதமாய் பார்க்கிறதல்ல. எப்படி சிறிய பெரிய பாவங்களை கண்டு கோபப்படுகிறாரோ அதே வண்ணமாக தேவனுடைய கோபாக்கினை சிறிய பாவங்கள் செய்யும் பொழுதும் வரும். A big sinner will go to hell, a small sinner will also go to hell. பெரிய பாவம் செய்தான பெரிய பாவியும் நரகத்திற்கு செல்கிறான், இந்த சிறிய பாவங்களை செய்த பாவியும் நரகத்திற்கு தான் செல்கிறான். Why then doesn't God's wrath fall on us when we commit sin? ஆகையினாலே நாம் சில நேரங்களில் பாவம் செய்யும் பொழுது ஏன் தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் விழுகிறதில்லை? Not because God is tolerating it and saying okay it's all right, you're weak, I know. It's not because of that. நீ ஏதோ பலவீனமானவன், பரவாயில்லை என்று தேவன் அப்படி பொறுத்துக் கொள்கிறதுனால் சகித்துக் கொள்கிறதுனால் அல்ல. His wrath does burn every time we sin. நாம் பாவம் செய்யும் ஒவ்வொரு பொழுதும் அவருடைய கோபாக்கினை எரிகிறது. But what keeps that wrath from coming on us? அந்த கோபம் நம்மை, அந்த கோபாக்கினை நம்மேல் வராதபடிக்கு எந்த காரியம் அங்கே தடை செய்கிறது? The death of Jesus. இயேசுவின் மரணம். When you see the death of Jesus on the cross, இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நீங்கள் சிலுவையில் காணும் பொழுது, when you see that blood, when you see the pierced hands and feet, when you see the scourged body, அவருடைய அந்த இரத்தம் ஒழுகிறதான சரீரத்தையும் கிழிந்த அவருடைய அந்த முழு சரீரத்தையும் ஆணிகள் கடாப்பட்ட அந்த கரத்தையும் கால்களை நீங்கள் காணும் பொழுது, that's the wrath of God which was supposed to fall on us, which fell on Jesus. தேவனுடைய அந்த கோபாக்கினையானது நம்மேல் விழ வேண்டிய அந்த கோபாக்கினை இயேசுவின் மேல் விழுந்தது. So every time we commit a sin, he pardons us because he remembers Jesus. ஆகினாலே நாம் பாவம் செய்யும் ஒவ்வொரு பொழுதும் அவர் நமக்கு மன்னிக்கிறார். ஏனென்றால் அந்த கோபாக்கினை இயேசுவின் மேல் விழுந்தபடியினாலே. Because he remembers the death of Jesus, his wrath doesn't fall on us. அவர் இயேசுவின் மரணத்தை நினைவு கூர்கிறபடியினாலே தேவனுடைய கோபாக்கினை நம்மேல் விழாமல் இருக்கிறது. There's a verse in Psalm 50. 50ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு. God is looking at the wicked and saying, you did this, you did that, and I kept silence, and because I kept silence you thought I was like you. 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கும், நீ இப்படி செய்தபடியினாலே உனக்கு என்ன நியாயம் உண்டு? நான் மௌனமா இருந்தேன், ஆகையால் அந்த எந்த வசனம்? இவைகளை 20-21. உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாய் இருந்தேன். உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். So because I kept quiet, you thought I am also playing with your sin. நான் மௌனமாய் இருந்தபடினாலே நானும் உன்னை போல் அமைதலாய் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். Read the last 2 verses. அந்த சங்கீதத்தின் கடைசி 2 வசனங்களை வாசியுங்கள். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. Enough. See, this is the other side of God. இது தேவனுடைய மறுபக்கமாய் இருக்கிறது. So his anger is burning. அவருடைய கோபம் எரிந்து கொண்டிருக்கிறது. But he is keeping silence not because he is patting us on the back, no, you are a weak person, so let it go. Because he remembers Jesus. அவர் மௌனமாய் இருப்பது என்பது எது நீ பலவீனமானவன் என்று சொல்லி உனக்கு முதுகு தட்டி கொடுத்து பரவாயில்லை என்பதனால் அல்ல, மாறாக அவர் இயேசுவின் மரணத்தை நினைவு கூர்கிறபடியினாலே அப்படி இருக்கிறார். God never reduces his standard. தேவன் தன்னுடைய தகுதி ஒரு காலம் குறைக்கிறதில்லை. Just because sins are more today than in the first century, God is not going to be more tolerant with sin. He will not tolerate sin. முதலாம் நூற்றாண்டை காட்டிலும் இந்நூற்றாண்டுகளிலே பாவங்கள் பெருகி இருக்கிறபடினாலே தேவனும் சகிப்புத்தன்மையில் அதிக சகிப்புத்தன்மை உள்ளவராக இருப்பார் என்று அல்ல. How many of you have heard this saying, God hates sin but loves the sinner? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு வாக்கியம் நினைவில் வருகிறது? தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். How many of you have heard it? இந்த காரியத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? Oh, almost everybody. Okay. எல்லாருமே கேட்டிருக்கிறோம். There are 2 things there. அதில் 2 காரியங்கள் உண்டு. God hates sin and loves the sinner. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். Of these 2, which do you like better? இந்த 2 காரியத்தில் எது உங்களுக்கு மிகவும் பிடித்த காரியம்? Hates.
he loves the sinner. Yeah, you like that very much. So we skip the first part, isn't it? முதல் பகுதியை நாம் விட்டு விடுகிறோம். தேவன் பாவியை நேசிக்கிறார் என்கிற பகுதி தான் நமக்கு பிடித்தமாய் இருக்கிறது. ஆகையால் முதல் பகுதியை விட்டு விடுகிறோம். So but that's what we have to remember very often. He hates sin. He never condones sin. He never says okay to sin. அவர் பாவத்தை வெறுக்கிறார். ஒரு காலம் பாவத்துக்கு சரி என்று ஆமோதிக்கிறதே இல்லை என்கிறதான அந்த முதல் பகுதியை நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். Fourthly, நான்காவதாக, we don't realize the consequences of sin. பாவத்தினால் வருகிறதான பிற்பாடு வருகிற அந்த விளைவுகளை நாம் ஒரு காலம் காண்கிறதில்லை. We don't realize what sin can do later on in our life, so we are playing with it. பாவம் செய்கிறபடினாலே அது நம்முடைய பிற்காலத்தில் என்ன பின் விளைவுகளை கொண்டு வரும் என்று அதை நாம் உணராமல் இருக்கிறபடினாலே பாவங்களை செய்து வருகிறோம். About Eli it is said, Eli குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, your sons were committing sin, you saw it. உன்னுடைய குமாரர்கள் பாவம் செய்வதை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். They made themselves vile. The Bible says, in Tamil it says, they brought a curse upon themselves and still you didn't restrain them. தமிழில் வாசிக்கிறோம், உன் குமாரர்கள் சாபத்தை தன்மேல் வருவித்துக் கொண்டார்கள் என்றாலுமோ நீ காணாதவன் போல் இருக்கிறாய். Read 1 Samuel 3:13. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தோம். அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு Look at the consequence. இங்க வருகிற பின் விளைவை பாருங்கள். என்றென்றைக்கும் நீங்காத நியாய தீர்ப்பு. Their sins will not be purged forever. என்றென்றைக்கும் நீங்காத நியாய தீர்ப்பாய் அவருடைய பாவங்கள் நித்தியமாய் எரிந்து கொண்டே இருக்கிறது. So because Eli did not restrain, his whole family and his progeny is going to be affected because of that. இவைகளினாலே ஏலியன் முழு குடும்பமும் அவருடைய சந்ததியும் இந்த காரியத்தினாலே தாக்கப்படுகிறது. So we don't realize how our sin can affect other people in the family and in the future generations also. ஆகினாலே நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய குடும்பமும் நமக்கு வருகிறதான சந்ததிகளும் தாக்கப்படுகிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கிறோம். Our sin can affect others in the church. நம்முடைய பாவங்கள் சபையில் இருக்கிற மற்றவர்களை தாக்கக்கூடியதாய் மாறி விடுகிறது. So we are tolerating sin and committing sin because we don't realize, we think sin is only personal. We don't realize the whole church is affected because of sin. பாவம் என்பது ஒரு தனிப்பட்ட மனிதரோடு கூட சார்ந்த காரியம் என்று நினைத்துக்கொண்டு நாம் பாவத்தை செய்து கொண்டு பாவத்தை சகித்துக் கொண்டெல்லாம் இருக்கிறோம். ஆனால் அது மற்ற எல்லாரையும் அநேகரை மற்றவர்களை தாக்குகிறது என்ற காரியத்தை நாம் உணராமல் இருக்கிறோம். How these days I'm realizing, the more I realize I must be led by the Holy Spirit, the more I realize that I'm not being led by the Holy Spirit. எவ்வளவுக்கு அதிகமாக நான் உணர அவ்வளவுக்கு அதிகமாக நான் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். No. The more I realize how much I should be led by the Holy Spirit, the more I realize how I am not being led by the Holy Spirit. எவ்வளவு அதிகமாய் நான் ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும் என்று நான் உணர அவ்வளவு அதிகமாய் நான் ஆவியானவராலே நடத்தப்படவில்லை என்று நான் உணர்கிறேன். See, I want to obey him in every little thing. I want his consultation. I want to be the slave. I want him to be the master. But the more I think of this, the more I realize how disobedient I am. நான் எல்லா காரியத்திலும் சிறிதும் பெரிதுமான எல்லா காரியத்திலும் தேவனே எனக்கு எஜமானராய், தேவனே எனக்கு ஆலோசனை தருகிறவராய், நான் தேவனிடத்திலேயே எப்பொழுதும் கேட்டு செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று நான் அப்படி விரும்புகிறேன். அப்படி விரும்புகிற பட்சத்தில், நான் அப்படி செய்யாத பட்சத்தில் தானே எவ்வளவுக்கு அதிகமாய் நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமையாய் இருக்கிறேன் என்று நான் உணர்கிறேன். Don't forget, the kingdom of God is a government. மறந்துவிட வேண்டாம், தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு அரசாங்கமாய் இருக்கிறது. So in the government there are rules. அரசாங்கத்திலே பலவிதமான சட்ட விதிகள் உண்டு. In the government there is a ruler. அந்த அரசாங்கத்திலே ஆளுகை செய்கிற ஒருவர் உண்டு. So every time you commit a sin, நீங்கள் எப்பொழுதெல்லாம் பாவத்தை செய்கிறீர்களோ, you are rebelling against God's government. தேவனுடைய அந்த அரசாங்கத்திற்கு விரோதமாய் நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள். It's like you being a citizen of India and committing a crime against India. It's like you passing on a secret of India to Pakistan. அது எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் இந்திய தேசத்தின் ஒரு குடிமகனாய் இருந்து கொண்டு இந்திய தேசத்திற்கு விரோதமாக
தேசத்திற்கு விரோதமாக பாகிஸ்தானுக்கு மற்ற தேசத்திற்கு இந்த தேசத்தின் காரியங்களை எல்லாம் துணிக்கைகளின் செய்திகளும் அனுப்பி கொண்டிருக்கிறது போல இருக்கிறது. So that is sin. That's what we are doing. Every time we commit a sin, we call it pleasure, we call it weakness, but we are rebelling against the government of God. அதுதான் பாவமாக இருக்கிறது. நாம் பாவம் செய்யும் பொழுதெல்லாம் அது என்னுடைய பலவீனம், அது எனக்கு ஒரு உல்லாசமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் செய்து விடுகிறோம். நாம் அப்படி பாவம் செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய அரசாங்கத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். Today all that is in the world, the whole world is rebelling against God. இன்றைக்கு முழு உலகத்தில் இருக்கிறதான முழு உலகமுமே சேர்ந்து தேவனுக்கு விரோதமாய் எதிர்த்து கொண்டிருக்கின்றன. If you are not part of the kingdom of God, every step that you take outside the kingdom of God, every step in literal walking itself is a disobedience to the kingdom of God. நீங்கள் தேவனுடைய அந்த ராஜ்யத்திற்கு பங்காளிகளாய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உலகத்திலே எழுத்துக்குரிய பிரகாரமாக எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே தேவனுடைய அரசாங்கத்திற்கு விரோதமாய் எதிர்த்து செய்கிறதா இருக்கிறது. How dangerous that if we who are called to be the sons of God, obedient to the Holy Spirit, do that. எவ்வளவு ஒரு நிர்பந்தமான காரியம். நாம் தேவனுடைய அந்த குமாரர்கள் அழைக்கப்பட்டு ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் அப்படி செய்யலாமோ? It's like, they say the lawmakers are the lawbreakers. We are the people who represent the law. We are the people who are supposed to tell others how to live, and we are the ones who are the biggest transgressors. இப்படி சொல்வார்கள், பிரமாணங்களை ஏற்றுகிறவர்கள் அவர்களே பிரமாணங்களை உடைத்து விடுகிறார்கள். நாம் உலகத்திற்கும் தேவனுடைய ரட்சிப்பை சொல்லி கொண்டு வர வேண்டிய நம்மை ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது நாம் இப்படி நடக்கிறோம் அல்லவா? Young brothers, sisters, we are in the middle of a big warfare. வாலிப சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் யுத்த களத்தின் மைய பகுதியில் காணப்படுகிறோம். Almost everything that you see in the outside world is used by the devil as a tool against the kingdom of God. நீங்கள் உலகத்திலே பார்க்கிறதான எந்த ஒரு காரியமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக பிசாசு ஆயுதமாய் அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறதா இருக்கிறது. I have heard interviews of Hollywood actors and actresses when they are playing certain roles in the film, and when they look back at how they did it, you know what they say, I couldn't have done that, I didn't do that, when I did that I remember there was an extra energy, a force that was driving me. நீங்கள் மேற்கத்திய நாட்டில் இருக்கிறதான பிரபலமான நடிகர்களையும் நடிகைகளையும் அவர்கள் நடிக்க ஒரு படத்திற்கு வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு நேர்முக காணல் நடைபெறும். அப்படி நேர்முக காணல் நடக்கும் பொழுது அவர்கள் இப்படியெல்லாம் நடிக்க சொல்லுவார்கள். அதிலே எல்லாம் அவர்களை பரிசோதித்து பின்புதான் படத்திற்கு நடிக்க செல்வார்கள். பின்பு அப்படி நடித்து அநேக ஆண்டுகளுக்கு பின்பு இப்படிப்பட்ட நடிகர்கள் நீங்கள் கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் இப்படி நேர்முக காணலில் போய் செய்த பொழுது எப்படித்தான் நாங்கள் அப்படி நடித்தோம் என்று எங்களுக்கே தெரியவில்லை. எங்களை அறியாத புதிரான ஒரு பெரிய சக்தி எங்களுக்குள் வந்து நாங்கள் அப்படி நடித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். So what is the driving force? அது என்ன அவர்களை அப்படி உந்துகிற சக்தியாய் இருக்கிறது? You know what that is. அது என்ன என்று உங்களுக்கு தெரியும். So behind all these things are demonic powers. இவைகள் எல்லாவற்றிற்கு பின்பாக பிசாசின் வல்லமைகள் காணப்படுகிறது. I heard one film director say, இப்படி ஒரு படம் எடுத்த இயக்குனர் சொன்னார், a Hollywood film director, பிரபலமான இந்த மேற்கத்திய படம் எடுத்த இயக்குனர் சொன்ன காரியம், he said, we are not interested whether our viewers like our film or not, we want to mess with their brains. எங்களுடைய அந்த படம் சினிமா பார்க்கிறதான பார்வையாளர்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, பொருட்டே இல்லை. மாறாக நாங்கள் அவர்கள் யாவருடைய மதியை நாங்கள் மயக்க வேண்டும். I used the word mess, he used a bad word. நான் உங்களுக்கு மதிமயக்கம் என்கிறதான ஒரு வார்த்தையை சொன்னேன். அவர் சொன்ன காரியம் ஒரு மிக மிக ஒரு ஆபாசமான வார்த்தையை சொன்னார். So behind all these films they are, do you know that psychologists are doing research on how to project films so that our minds are affected? உங்களுக்கு தெரியுமா, தத்துவ மேதைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், எப்படி not philosophers, psychologists, மனதோடு கூட சம்பந்தப்பட்டதான ஞானிகள் செய்கிறதான காரியங்கள் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய அந்த மனதை எப்படியெல்லாம் திருப்ப முடியும் என்று சொல்லி அதை சினிமாக்களின் மூலமாக படங்களின் மூலமாக அப்படி மனதை அவர்கள் மயக்கி கொண்டு வருகிறார்கள். So it's not film directors, even psychologists are involved in films. அங்கே இயக்குனர்கள் மாத்திரமல்ல, இப்படி மனதோடு சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட பொறியாளர்களும் சேர்ந்து செய்கிறார்கள். There is so much to say but there's no time, I'm stopping with this. சொல்ல அநேக காரியங்கள் உண்டு, நமக்கு நேரம் இல்லை, நான் முடிக்க விரும்புகிறேன். But the devil is throwing sins at human beings in various ways.
சாத்தான் பிசாசு பாவங்களை பலவிதமான வழிகளிலே அவன் பாவங்களை மனிதர்கள் மேல் தூக்கி எறிந்து கொண்டே இருக்கிறான். In every movie, in every TV show, in every commercial, there's a secret, indirect, subliminal message: rebel against the kingdom of God. ஒவ்வொரு சினிமாக்களிலும் டிவியில் பார்க்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் ஏன் விளம்பரமாய் வருகிற ஒவ்வொரு விளம்பர பலகைகளின் ஊடாய் அவன் தந்திரமாய் சாவகாசமாய் தந்திரமாய் அதற்கு பின்பாக ஒரு செய்தி அவன் அனுப்பி கொண்டே இருக்கிறான். அது என்ன? தேவனுக்கு விரோதமாக எதிர்க்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். In music there is something called backmasking. That means you can play a tape recorder backwards. You will hear some funny sounds. இசையிலே இப்படி ஒரு புதிதான நவீன இசை வந்ததுண்டு. அது என்னவென்றால் வாசிக்கிறதான அந்த ஒழுங்கு பக்கமாய் ஓடுகிற இந்த இசையானது தட்டு இப்பொழுது மாற்று பக்கமாய் ஓட செய்வதுதான். No, if you play like that you will hear some funny sounds. That is called backmasking. நீங்கள் இந்த மாற்று பக்கமாய் ஓட செய்யும் பொழுதுதான் அங்கே ஒரு நவீனமான ஒரு சில சத்தங்கள் உண்டாகும். How many of you have heard those funny sounds when a tape recorder is played backwards? You will see some meaningless music coming in. நீங்கள் அப்படி தலைகீழாய் நீங்கள் வாசிக்க அந்த சுருளை நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்படி நீங்கள் முயற்சிக்கும் பொழுது அதிலிருந்து வருகிறதான சத்தத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? So some of you may have heard it. These days there are no tape recorders, isn't it? So you won't hear it. இந்நாட்களில் இப்படி டேப் ரெக்கார்டர்கள் இல்லை, ஆகையினால இப்படி கேட்டிருக்க முடியாது. So it's very rare that you will hear something meaningful while backmasking a song. இப்படி ஒரு பாட்டை நீங்கள் தலைகீழாய் சுருட்டி இப்படி பாட செய்யும் பொழுது இப்படி ஒரு விதமான சில செய்திகள் அல்லது சத்தங்கள் வரும். In one song, ஒரு பாட்டிலே it was by the Beatles, if I'm right. பீட்டில் என்கிறதான அந்த பாட்டில் தானே. No, Beatles is a rock group. They are one of the earliest rock musicians. இந்த பீட்டில் என்கிறதான இந்த இசைக்குழுவானது மிக மிக அதிவேகமாய் நடத்துகிறதான ஒரு ராக் பேண்ட் குரூப்பா இருந்தது. When one of their songs was backmasked, what came in as one line is please be rebels. அவர்கள் இப்படி தலைகீழாய் சுருட்டி அந்த பாடல்களை நீங்கள் கேட்க செய்யும் பொழுது இப்படி ஒரு பாட்டின் ஒரு செய்தி வருகிறது. அது என்னவென்றால் please be rebels. That means please rebel. எதிர்க்கிறவர்களாய் இருங்கள் அல்லது தயவு செய்து எதிர்த்து நில்லுங்கள். So what is being backmasked, if it is played forward you will never hear the sound but the feeling comes. ஆகினாலே இந்த பாட்டை நீங்கள் சரியாக வாசிக்கும் பொழுது அந்த சத்தம் வராவிட்டாலும் கூட இப்பொழுது அதில் இருக்கிறதான அந்த உணர்வு உங்களுக்குள் வந்து விடுகிறது. In Australia there was a rock band. I think it was called Queen or something like that, and they sang a song. It's called Another One Bites the Dust. When that song is backmasked, one girl who was hearing that song, she used to start smoking. Whenever she hears that song she'll smoke marijuana. ஆஸ்திரேலியாவிலே இப்படி ஒரு இசைக்குழு உண்டு. இந்த இசைக்குழுவானதில் இப்படி ஒரு பாட்டும் உண்டு. அந்த பாட்டு என்பது மண்ணை கவ்வுவது என்கிறதான தலைப்பிலுடைய பாட்டு. அந்த பாட்டை கேட்கும் பொழுதெல்லாம் அந்த ஆஸ்திரேலிய சிறுமி செய்வாளாம், உடனடியாக அவளுக்கு அநேக சிகரெட்டுகளை வாங்கி புகைப்பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அப்படி உந்துதல் அவளுக்கு உண்டாயிருக்குமாம். When it was backmasked, the one line suddenly went, start to smoke marijuana. அப்படி அந்த திருப்புமுனையா இப்படி இந்த சுழலை அவள் செய்யும் பொழுது அதிலிருந்து ஒரு செய்தி வரும். அது என்னவென்றால், ஸ்வனா நீ இப்பொழுது உடனடியாக புகைப்பிடிக்க செல். Marijuana is the name of a drug. marijuana என்கிறது ஒரு போதைப் பொருளாய் இருக்கிறது. So they put it inside the cigarette and smoke it. அந்த போதைப் பொருளை இந்த சிகரெட்டுக்குள்ளாய் போட்டு அவர்கள் புகைப்பிடிப்பார்கள். So what was backmasked she didn't know, but she started doing what was backmasked. என்ன அந்த பாட்டு இப்படி தலைகளாய் பாடும் பொழுது அவளுக்கு என்ன செய்தி என்று விளங்கவில்லை என்றாலுமோ இந்த காரியத்தை அவள் செய்ய துணிந்தாள். Holy brethren, the devil wants to play with your mind. பரிசுத்த சகோதரரே, பிசாசு உங்களுடைய மனதோடு கூட விளையாட விரும்புகிறான். Holy brethren, we are in the middle of a war. பரிசுத்த சகோதரரே, நாம் யுத்தத்தின் மத்தியில் காணப்படுகிறோம். Shall we close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? So when the directors of films are trying to play with our brains, are we going to yield to that and compromise and say, what's wrong with this? It's okay. Why do you Pentecostals be so strict? இப்படி பட இயக்குனர்கள் இப்படிப்பட்ட படங்களை எல்லாம் இயக்கி நம்முடைய மனதோடு கூட விளையாடும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? இதிலே என்ன தவறு இருக்கிறது? ஏன் இப்படி இந்த பெந்தேகோஸ்தேக்காரர்கள் இப்படி கட்டுத்திட்டமாய் வைக்கிறார்கள் என்று சொல்கிறோமா? Recently when I was having some conversation with some youngsters, சமீப காலத்தில் சில வாலிபரோடு கூட நான் சில வேளை சம்பாஷிக்கும் பொழுது, and when some discussions are taking place, சில சம்பாஷணைகள் நடைபெறும்,
All Pentecostal boys only, but they are saying, this line comes from that film. Hey, this story it comes from that film. All recent films, but they know all the stories. இவர்கள் எல்லாரும் பெந்தேகோஸ்தே வாலிபர்கள் தான். ஆனால் சம்பாஷிக்கும் பொழுது பேசும் பொழுது தானே உடனடியாக சொல்வார்கள், இந்த காரியம் இந்த படத்தில் இருந்து வருகிறது, இந்த காரியம் இப்பொழுதுதான் வெளியான இந்த படத்தில் இருந்து வருகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். You know all the actors name, all the actresses name, all the directors name up to date. எல்லா நடிகைகளின் பெயரும், எல்லா நடிகர்களின் பெயரும், எல்லா இயக்குனர்கள் பெயர்களும் தேதி குறிப்பிட மாறாமல் அப்படி ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்கள். All the movies that are currently running, in which theater it is running, all they know. என்னென்ன தியேட்டர்களில் என்ன சினிமா தியேட்டர் என்னென்ன சினிமா ஓடுகிறது என்று அந்த பெயரையும் தேதியோடு வைத்திருக்கிறார்கள். Let us close our eyes. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமா? Holy brethren, this is not for us. பரிசுத்த சகோதரரே, இது நமக்கு தகுதி அல்ல. Holy brethren, we are called for holiness. பரிசுத்த சகோதரரே, நாம் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். Holy brethren, we should not grieve God with our compromise with sin. பரிசுத்த சகோதரரே, நாம் பாவத்தோடு கூட ஒத்துப்போய் நம்முடைய தேவனை நாம் துக்கப்படுத்த கூடாது. Holy brethren, God has not just called us to be Christians. Our calling is a calling to holiness. தேவன் நம்மை கிறிஸ்தவர்களாக இருக்கும்படி அழைக்கவில்லை. பரிசுத்த சகோதரரே, நம்மை பரிசுத்தர்களாக இருக்கும்படியே அழைத்திருக்கிறார். Holy brethren, don't say your sin is a weakness and play with it. We are called for holiness. பரிசுத்த சகோதரரே, உன்னுடைய பாவம் உன்னுடைய பலவீனம் என்று நீ சொல்ல வேண்டாம். You are called for holiness. நீ பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறாய். Today, how many young boys and girls are going to take a stand for holiness? எத்தனை இன்றைக்கு எத்தனை வாலிப சகோதர சகோதரிகள் பரிசுத்தத்திற்காக நீங்கள் வைராக்கியமாய் அடி எடுத்து வைக்க போகிறீர்கள்? Remember, they want to play with your mind. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் உங்களுடைய மனதோடு கூட விளையாட விரும்புகிறார்கள். Every time you watch a movie, you are rebelling against the kingdom of God. நீ ஒரு சினிமா பார்க்கும் பொழுதும் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறாய். Every time you send a wrong SMS from your cell phone, you are rebelling against the kingdom of God. நீ உன்னுடைய தொலைபேசியிலே துரித செய்தி அனுப்புகிறாயே, அனுப்பும் ஒவ்வொரு முறையும் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறாய். Every time you look at a vulgar picture, you are rebelling against the kingdom of God. ஆபாசமான படத்தை நீ பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறாய். I'll give you 1 minute's time. ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு நேரம் தருகிறேன். Get reconciled with God. தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக come back under the government of Jesus. இயேசு கிறிஸ்துவின் அரசாங்கத்திற்கு திரும்பி வாருங்கள். 1 minute, let us come back to Jesus. ஒரு நிமிடம் நாம் யாவரும் இயேசுவிடத்தில் திரும்பி வருவோம். Talk to Jesus. இயேசுவோடு கூட பேசுவோம். Ask pardon from him. அவரிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்போமாக. Tell him, Jesus, I want to come back to you. இயேசுவே, நான் உம்மிடத்தில் திரும்பி வர விரும்புகிறேன் என்று அவரிடத்தில் நீ சொல்லுவாயாக. Tell him, I want to come under your government once again, Lord. ஆண்டவரே, மறுபடியுமாய் நான் உம்முடைய அரசாங்கத்திற்குள் வர விரும்புகிறேன் என்று சொல்லுவோமாக. The whole world, all your classmates, all your colleagues, all the boys and girls in this world, they are rebels against the government of God. உன்னோடு கூட படிக்கிறதான முழு வகுப்பும் முழு கல்லூரியும் முழு உலகமும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் எதிரிகளாய் இருக்கிறார்கள். Jesus loves them, but they don't love Jesus. இயேசு அவர்களை நேசிக்கிறார், ஆனால் அவர்களோ இயேசுவை நேசிக்கவில்லை. Jesus made them, but they don't care about that. இயேசுவே அவர்களை உண்டாக்கினார், அதை குறித்து அவர்கள் எண்ணுகிறதும் இல்லை. Jesus calls them, come unto me. No, I don't want to come, leave me alone. இயேசு அவர்களை பார்த்து என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார், ஆனால் அவர்களோ இல்லை, வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். Holy brethren, what are you going to do? பரிசுத்த சகோதரரே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? How many of you want to come back to the government of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் அரசாங்கத்திற்கு எத்தனை பேர் திரும்பி வர விரும்புகிறீர்கள்? How many want the Holy Spirit to be your master? எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய எஜமானனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய்? They that are led by the Spirit of God, they are the sons of God. எவர்களெல்லாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். Those who want to come back and submit yourself to the government of God, put up your right hand. யாரெல்லாம் தேவனுடைய அரசாங்கத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறீர்களோ அவர்கள் யாருடைய கரத்தை உயர்த்துங்கள். We are at war. நாம் யுத்தத்தில் இருக்கிறோம். We have an enemy.
We have an enemy. நமக்கு ஒரு சத்துரு உண்டு. But Jesus wants people for his army to stand for holiness. பரிசுத்தத்துக்காய் நிற்கும்படிக்கு இயேசுவுக்கு தன்னுடைய சேனைக்கு ஆட்கள் வேண்டும். No excuses. ஒரு சாக்குபோக்கும் இல்லை. No reasons for committing sin. பாவம் செய்வதற்கு ஒரு காரணமும் இல்லை. I am on Jesus' side. நான் இயேசுவின் பக்கத்தில் நிற்பேன். I want to be under the government of Jesus. நான் இயேசுவின் அரசாங்கத்தில் தானே இருப்பேன். Now those who lifted up your hands, யாரெல்லாம் உங்களுடைய கரத்தை உயர்த்தினீர்களோ, an anointing is coming down upon you. உங்கள் மேல் ஒரு அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. This week the Holy Spirit is going to lead you. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர், this week இந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். From today the Holy Spirit is going to be your master. இன்று முதற்கொண்டு பரிசுத்த ஆவியானவரே உன்னுடைய எஜமானராக இருப்பார். இதுவரைக்கும் வேற ஒரு ஆவி உங்களை நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் இன்று நீங்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தபடினால் ஆவியானவர் உங்களுக்கு எஜமானனாக இருக்க போகிறார். ஒரு கரத்த உருவம் உங்களை விட்டு நீங்க போகிறது. ஆண்டவருடைய சமூகம் உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறது. இயேசுவின் பரிசுத்தத்தினால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் பரிசுத்த சகோதரர்கள் நீங்கள் உங்களை அலக்களித்து பாவத்துக்கு உட்படுத்துகிறதான அந்த வல்லமையை இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இயேசுவுக்கு சொந்தம். இது இயேசுவின் சேனை. நாங்கள் இயேசுவின் அரசாங்கத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள். ஒரு அபிஷேகம் நம்மத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் நம்மை பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வாலிபர்களே, ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுங்கள். வாலிபர்களே, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு, அங்கே கட்டுகள் அறுக்கப்படும், அங்கே சமாதானம் உண்டு. பரிசுத்தம் உண்டாவதாக. பரிசுத்த சகோதரரே, பரிசுத்த அழைப்பை பெற்றவரே, ஆண்டவரிடத்தில் வாருங்கள். ஓ ரியபௌ ஷபங்கலமானியாதுரே, ஓ ரபௌ ஷபங்கலமானியாதுரே, நீமா ரபௌ ஷபங்கலமானியாதுரே, நீ ரபௌ ஷபங்கலமாய ரபௌ ஷபங்கலமாதுரே. ஆண்டவரே, 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 thank you Jesus. We praise, we praise, we praise, we praise, we praise, we praise, we praise you. Thank you Lord. We thank you Jesus. We praise, we praise, we praise you. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களை பின்தொடர்கிற தீய சக்திகள் உண்டு. எப்பொழுது இவனை விழுங்கலாம், எப்பொழுது இவளை விழுங்கலாம், திட்டமிட்டு உங்களை கவிழ்த்து போட முடியாது சில ஆவிகள் கிரியை செய்கிறது. ஆனால் இன்று முதற்கொண்டு உங்களை ஆவியானவர் பொறுப்பெடுக்க போகிறார். அவர் உங்களை நிரப்புவார், அவர் சூழ்ந்து கொள்வார். அவருடைய நடத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. ஆவியானவரே, நீர் என்னை நடத்தும். ஆவியானவரே, நீர் என்னை பாதுகாக்க வேண்டும். நான் இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு இச்சைகளுக்கு சிக்கிக் கொள்ளக் கூடாதப்பா. என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும் என்று ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் ஒரு புதிய அபிஷேகத்தை நம்மத்தில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். கீரபௌ ஷபங்கலமானியாதுரே, ஓ ரபௌ ஷபங்கலமானியம் கரபௌ ஷபங்கலமானியாதுரே. Thank you Jesus. We praise, we praise, we praise, we praise you. Thank you Lord. We thank you Jesus. Shira rabakalamaniyaduре. Thank you Jesus. We praise, we praise, we praise, we praise, we praise you Jesus. Thank you Lord. We thank you Jesus. We praise you Jesus. We praise, we praise you Jesus. Thank you Jesus. We praise you Lord. We praise you Jesus. We praise you Jesus. Thank you Lord. We thank you Jesus. Oh rabau shabakalabakarabaniyadure. Nimankaramaniyadure. Thank you Jesus. We praise you Jesus. Thank you Jesus. We praise you. இனி ஒரு முறை இந்த பல்லவியை பாட போகிறோம். எத்தனை பேருக்கு இயேசுவோடு கூட நடக்க வேண்டும்? ஆவியானவர் உங்களோடு கூட ஒரு ஃப்ரெண்டா இருக்க வேண்டும். ஒரு ஆள் கூட நடக்கிறது போல அவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். நான் என்னுடைய ஹாஸ்டல் ரூமில் இருக்கும்போது அவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். பஸ்ஸில் பிரயாணம் செய்யும் போது அவர் என்னோடு கூட இருக்க வேண்டும். ரோடில் நடக்கும் போது, வேலைக்கு செல்லும் போது தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கிறது? கரங்களை உயர்த்துங்கள். ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். இந்த வாரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சில விசேஷித்த அனுபவங்களை தரப்போகிறார். ஆண்டவரே, என்னை இந்த நேரத்தில் பலப்படுத்தும் ஒரு விசேஷித்த அனுபவத்தை கத்த இந்த வாரத்தில் புதிய அனுபவங்களோடு திரும்பி வரப்போகிறது. உந்தனின் பரிசுத்த வீரத்தமையுமே, உந்தனின் வார்த்தைகளுமே, உந்தனின் பரிசுத்த வீரத்தமையுமே, உந்தனின் வார்த்தைகளுமே, அன்னைக்கு பாத வீரத்தேவை வைவதவரும் என்னையும் ஒரு நடத்தவரும், அன்னைக்கு பாத வீரத்தேவை வைவதவரும் என்னையும் ஒரு நடத்தவரும், உந்தனின் பரிசுத்த வீரத்தமையுமே, உந்தனின் வார்த்தைகளுமே, உந்தனின் பரிசுத்த வீரத்தமையுமே, பரிசுத்த வார்த்தைகளுமே, அன்னைக்கு பாத வீரத்தேவை வைவதவரும்
Thank you, Jesus. We praise, we praise, we praise, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. கர்த்தாவே, நாங்கள் பாவிகள், நீர் பரிசுத்தர். ஆனாலும் நீர் எங்களை விட மனதில்லாமல் நீர் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறீர். எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூர்ணமாய் வெளிப்படுகிறது. உம்முடைய கோபாக்கினை பற்றி எறிவதற்கு முன்பாக உம்முடைய கிருபை எங்களை சந்திக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் இரத்தத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த கிருபையை நாங்கள் விருதாவாய் செலவிடாதபடிக்கு தேவ பயத்தோடு நடக்க, உம்முடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் உண்மையாய் இருக்க, உம்மை பின்பற்றவர்களாய் இருக்க, பாவத்திற்கு வேண்டாம் என்று சொல்ல நீர் தந்ததான இந்த பலத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆசீர்வதித்து உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா.